கில்லர்ஸ் கேம் இந்த படத்துல டேவ் பாடிஸ்டா, சோபியா, பென் கிங்ஸ்லி மெயினா வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா எடிட்டிங் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய வந்து பங்கா இருந்திருக்கு. இந்த படத்துல ஒவ்வொரு சீன் சொல்லி இந்த படத்துல ஹீரோவோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஆக்ஷன் படத்துல நடிக்கிறவரு. இந்த படத்துல கொஞ்சம் லவ் பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் வந்து தனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஏத்தாப்புல நடிச்சிருக்காங்க. பென் கிங்ஸ்லியும் அப்படிதான். இந்த படத்தோட பெஸ்ட் வந்து எடிட்டிங். இந்த படத்துல வந்து என்னன்னா எடிட்டிங் தான் வந்து இந்த படத்தையே காப்பாத்துச்சு. ஒரு நல்ல ஆக்ஷன் படமா இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல வந்து தமிழ் டப்பிங்லயே இருக்கு. தமிழ் டப்பிங்கும் நல்லாவே இருக்கு. படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஹிட் மேன். இவன் வந்து என்னன்னா பல பேரை வந்து கொலை பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவனுடைய உடல்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ நீண்ட நாள் உயிரோட இருக்க மாட்டேங்கன்னு வந்து டாக்டர் சொல்றாரு. ஸோ இமிடியேட்டா வந்து தன்னை கொல்லணும்னு சொல்லி பென் கிங்ஸ்லில சொல்றாரு. அவர் வந்து என்னன்னா அவருக்கு இவருக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கா, இல்ல என்னால முடியாது அப்படின்னா இவர் வந்து தன்னுடைய இன்னொரு எதிரியான போய் ஒரு இடத்துல போய் சொல்றாரு. அந்த பெண் வந்து என்னன்னா தன்னுடைய அப்பாவை இவன் கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி $2 மில்லியன் வந்து ஓகே பண்றாங்க. இன்னைக்கு நைட் 12 மணிக்கு மேல அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போறாரு. சோ இதுக்கிடையில என்னன்னா இவர் வந்து செல்ல வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. தன்னுடைய காதலிக்கு வந்து என்னன்னா நம்ம இறந்த பின்னாடி வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு முடிவோட சில விஷயங்கள் வந்து எடுக்கிறாரு. ஆனா 11:55க்கு செல்போன் ஆன் பண்ணி பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து போன் பண்ணியிருக்காரு. ஆடியோ மெசேஜ் பண்றாரு. ஒரு தப்பான ஒரு மெசேஜால வந்து உங்களுக்கு வந்து அந்த இது மாறிடுச்சு, நீங்க வந்து நல்லா இருப்பீங்க, உயிரோட இருப்பீங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னோன்னா இமிடியேட்டா டாக்டருக்கு போன் அடிச்சு பேசுறாரு. பேசிட்டு வந்து டைம் பாத்தீங்கன்னா நெருங்கிட்டே இருக்கு. ஸோ கரெக்டா 12 மணி ஆனோன்னா ஆட்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த வில்லி 2 மில்லியன் வாங்கின வில்லி வந்து என்னன்னா இவனை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்ற முடிவோட இருக்கிற பொண்ணு வந்து என்னன்னா இவன் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு முடிவோட சொன்னா அது வந்து கேன்சலுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வரிசையா ஒவ்வொரு ஆட்களையும் வந்து அனுப்புது. ஸோ இந்த இதுல வந்து என்னன்னா இந்த ஒவ்வொரு ஆட்கள் கும்பல் இருக்குல்ல, ஒவ்வொரு கும்பலுக்கும் ஒரு பேரு, அவங்களுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக், ஒரு ஆக்ஷன். ஸோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானியா இருக்கும். இதுதான் இந்த படத்தோட பிளஸ். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பீரியலுக்கான படம், நம்பி பார்க்கலாம்.